வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தூத்துக்குடி பனிய மாதாவின் 444வது திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று காலை கோலாகலமாக தொடங்கியது. சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை என்று அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். கோவை கோணியம்மன் சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கை திருட்டு புகாரில் 8 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். கார்கில் போர் நினைவு தினத்தை ஒட்டி இந்திய வீரர்களுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். 5 மற்றும் 10 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர்களுக்கு விரைவில் வீட்டு விநியோக சேவை அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை மற்றும் மதுரை நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டத்தை ஒன்றிய அரசு மீண்டும் நிராகரித்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு தலைமை செயலகத்தில் செயல்பட்டு வரும் முதல்வர் விஜய் அவர்களின் அலுவலகம் இட நெருக்கடி மற்றும் பொதுமக்கள் வருகை அதிகரிப்பை கருத்தில் கொண்டு நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 10வது தளத்திற்கு மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டின் புதிய கல்வி அமைச்சராக பிரகலாத் ஜோஷி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழக சட்டமன்றத்தில் வருகின்ற ஆகஸ்ட் 5ஆம் தேதி தவேக அரசு தனது முதல் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்வு முறைகேடுகளை தடுக்கும் புதிய மசோதாவை நாளை நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு தாக்கல் செய்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. காவிரி நீர் குறித்த பேச்சுவார்த்தைக்காக கர்நாடகா செல்லும் முடிவை முதல்வர் விஜய் அவர்கள் கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவிற்கான இந்தியாவின் ஏற்றுமதியில் சுமார் 45% பொருட்கள் புதிய 10% வரி வரம்பிற்குள் வராது என்று மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் சர்வதேச கால்பந்து போட்டி ஒன்றை நடத்துவது குறித்து பிரேசில் கால்பந்து கூட்டமைப்பு தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடிகளில் உள்ளூர் மக்களுக்கான மாதாந்திர பாஸ் கட்டணம் 10 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் சுவாமி கோவிலில் ரோப் காரில் 5,70,000 பக்தர்கள் சென்று தரிசனம் செய்தனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடங்கப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக வீடுகள் கணக்கெடுப்பு வரும் 1ஆம் தேதி முதல் தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசியலில் இருந்து விலகுவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அறிவித்துள்ளார். காவிரி மேகதாது விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். ரயில் பயணிகளின் கூட்ட நெரிசலை சமாளிக்கும் வகையில் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை தாம்பரம் தென்காசி இடையே வாரம் 2 முறை சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே இயக்குவதாக தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டத்தில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கனிம வள வாகனங்களை இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் அனைத்து மெட்ரோ ரயில் நிலையங்களையும் திறப்பதாக மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்தார். தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து போராட்டத்தை உடனடியாக வாபஸ் பெறுகிறோம் என்று கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த மாதம் நடத்தப்பட்ட ஆய்வில் 159 தரமற்ற மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தலா 2000 ஏக்கர் பரப்பளவில் 3 பெரிய ரசாயன பூங்காக்களை அமைப்பதற்கு 3030 கோடி மதிப்பிலான புதிய திட்டத்தை ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. கனமழையின் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை 6 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 1,06,400 ரூபாயாகவும் 1 கிராம் 13,300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 1264 கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய ரயில் பாதைகள் அமைப்பதற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, யோகா மற்றும் இயற்கை மருத்துவ படிப்பிற்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியின் போது மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய காவலர்களை அடையாளம் காண இணையதளம் தொடங்க சிஜேபி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வந்தே மாதரம் பாடலுக்கு தேசிய கீதத்திற்கு இணையான அந்தஸ்து வழங்கும் மசோதாவை மாநிலங்களவையில் ஒன்றிய அமைச்சர் நித்யானந்த ராய் அவர்கள் தாக்கல் செய்தார்.
தமிழக அரசின் நில நிர்வாக ஆணையராக ராஜேஷ் லக்கானி IAS அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பரந்தூர் விமான நிலையம் குறித்து தாவேக அரசு தனது நிலைப்பாட்டை விளக்க வேண்டும் என்று சீமான் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். புனரமைப்பு பணிக்காக 3 ஆண்டுகளுக்கும் மேலாக மூடப்பட்டிருந்த மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை விரைவில் திறக்க ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. வெகுவாக குறைந்து வரும் நீர்மட்டம் காரணமாக வீராணம் ஏரியிலிருந்து சென்னைக்கு குடிநீர் அனுப்புவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஒன்றிய ரயில்வே இணையமைச்சர் ரவ்னீத் சிங் அவர்கள் திடீர் ராஜினாமா செய்துள்ளார். அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களின் உத்தரவின் பேரில் சமயபுரம் மாரியம்மன் சுவாமி கோவிலின் அலுவலர் மற்றும் வடபழனி கோவில் இளநிலை உதவியாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய 8 மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பான அளவை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அரசுக்கு சொந்தமான பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் தனது 10 கிலோ எடையுள்ள LPG சிலிண்டர்களை ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் மேலும் 24 மாநிலங்களில் உள்ள 100 நகரங்களில் விற்பனைக்கு கொண்டுவர உள்ளதாக அறிவித்துள்ளது. பழனி முருகன் சுவாமி கோவிலில் கடந்த 20 நாட்களில் கிடைக்கப்பெற்ற உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டதில் 2,89,00,000 ரூபாய் ரொக்கம் கிடைத்துள்ளதாகவும் மேலும் 470 கிராம் தங்கம், 6.8 கிலோ வெள்ளியும் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் பெங்களூரு மைசூரு இடையே எக்ஸ்பிரஸ் வேயில் சுங்க கட்டணத்தை மீண்டும் உயர்த்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் தங்கத் திருட்டு வழக்கில் தேவசம் போர்டு முன்னாள் தலைவர் PS பிரசாந்த் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னையில் மேம்பாலங்களின் கீழ் உள்ள பகுதிகளை வாகன நிறுத்துமிடம், சிறுவர் பூங்கா, மின்சார வாகன சார்ஜிங் மையம் உள்ளிட்ட வசதிகளுடன் மேம்படுத்த மாநகராட்சி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரான்சில் 15 வயதிற்குட்பட்டோர் சமூக வலைதளங்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் பள்ளி கல்வி வாரியத்தின் அனைத்து பள்ளிகளிலும் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை செயற்கை நுண்ணறிவான AI பாடம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கௌதம் அதானி தலைமையிலான அதானி குழுமம் இந்தியாவில் புதிய விமான சேவையை தொடங்குவது குறித்து ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதல்வரின் காலை உணவு திட்டத்தின் பெயரை தாவேக அரசு மாற்றியுள்ளது. இத்திட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என்ற பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக தாவேக அரசு அறிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.